தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுந்தரவேல்புரம் குடியிருப்பு பகுதி மற்றும் மையவாடி பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுந்தரவேல்புரம் குடியிருப்பு பகுதி மற்றும் மையவாடி பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான 4வது வார்டு சுந்தரவேல்புரம் குடியிருப்பு பகுதி மையவாடி உள்ளே இந்த நீரான புகுந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தொற்று நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீரை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக 3 நாள் மழை பெய்தது. தொடர்ச்சியின் காரணமாக இந்த தூத்துக்குடி மாநகர பகுதியில் தண்ணீர் இன்னும் வற்றாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதியில் 60 வார்டுகள் உள்ளன. பல இடங்களில் தாழ்வான பகுதியில் மற்றும் காலி இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் குடியிருப்பு பகுதியை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் தொற்று ஏற்பட ஒரு வாய்ப்பு உள்ளது எனவும் மற்றும் KVK நகர் பகுதியில் வீட்டை சுற்றி தண்ணீர் வற்றாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. சுந்தரவேல்புரம் குடியிருப்பு பகுதி மையவாடி பகுதியில் தண்ணீர் உள்ளே புகுந்து சாலையில் கலக்குகின்றன. இதன் காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இப்பகுதியில் வீட்டை சுற்றி கடந்த 5 நாட்களாக தண்ணீர் தேங்கி இருப்பதால் தூர்நாற்றம் ஏற்படுகிறது. இதனால் தொற்று நோய் வர வாய்ப்புள்ளது. இந்த பகுதியில் மழை வந்தாலே தண்ணீர் தேங்கும் மாத கணக்கில் வற்றாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தரமாக மழைநீரை அகற்ற சரியான வடிகால் ஏற்படுத்தியதும் இந்த பகுதியில் ராட்சத பம்பிங் மூலம் உறிஞ்ச வேண்டும் என மாநகராட்சி உடனடியாக தண்ணீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.